வணக்கம். தா. வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் பாரதம் முழுவதும் 78வது சுதந்திர தின விழாவை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நமது பாரதத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களில் மிகவும் முக்கியமான இடத்தை வகிப்பது இந்த தூத்துக்குடி மண். இந்த தூத்துக்குடியிலிருந்து தான் வ.உ.சி. ஆரம்பித்து பாரதியாரிலிருந்து பல எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்ட இந்த தூத்துக்குடி மண்ணில் இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் கொடியேற்று விழாவை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வேதனைக்குரிய கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்னா தூத்துக்குடி மாநகராட்சி தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சிகளில் 2வது இடத்தை பிடித்திருப்பதற்காக இன்றைய தினம் சென்னையில் விருது வாங்குவதற்காக நமது தூத்துக்குடி மேயர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் சென்றுள்ள காரணத்தினால் பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பமானது தூத்துக்குடி மாநகராட்சியில் அமைக்கப்பட்டது. அந்த கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற வேண்டிய இன்றைய தினத்தில் கொடியேற்றாமல் அதை புறக்கணித்திருப்பது உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக உள்ளது. இந்த மாநகராட்சி மேயர் அவர்கள் இன்றைய தினம் கொடியேற்றுவதற்கு அவர் இல்லாத இடத்தில் வைத்து துணை மேயரை கொண்டு அந்த கொடியேற்று விழாவை நடத்தியிருக்கலாம். ஏன் செய்யாதது ஏன் என்று தெரியவில்லை. இது துணை மேயர் சமூகத்தின் மீது உள்ள வன்புணர்ச்சியா என்று தெரியவில்லை. ஓட்டுக்காக மட்டுமே இந்த மீனவ சமுதாய மக்களை பயன்படுத்துகிறதா என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அது மட்டுமல்ல, சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்றுவதை தடுப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் சமீபத்தில் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க, உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உத்தரவை மீறி இது செயல்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சுதந்திர தினத்தில் கொடியேற்றாமல் இருந்த இந்த தூத்துக்குடி மாநகராட்சியை முழுவதுமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். தூத்துக்குடியில் கொடியேற்றாமல் புறக்கணித்த அதிகாரிகளையும் மேயர் அவர்களையும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். வணக்கம்.